வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அதிகமாக கொண்டு, ஆன்மீக துறையை சிறந்து விளங்கக்கூடிய மற்றும் ஆன்மீக கருத்துக்களை இந்த மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகின் இன்றைய நவீன ஆன்மீகவாதியாக, ஆன்மீக குருவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரு மகாவிஷ்ணு அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப அவரோட பிறந்த ஜாதக அடிப்படையில ராசி கட்டம், நவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகத்துறை அதில வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னாலே, அவங்களுக்குன்னு என்ன ஸ்பெஷல் பிளானட் பொசிஷன்ஸ் ஏதாவது இருக்கணுமா? அப்படின்னா, கண்டிப்பாங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு சிறந்து விளங்கணும்னா, அவர்கள் 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். இது 3ம் எப்படி இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தே அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த துறையில் சிறந்து விளங்க முடியும். இப்ப இதுவும் ஒரே துறை மாரி தாங்க வச்சு, இவர்கள வந்து ஸ்பெஷல் கேரக்டரா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இவர்கள் கடவுளோட மெசஞ்சரெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்ல. இவர்கள் வந்து இது ஒரு டிபார்ட்மெண்ட். இது மூலமா அவர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. வருமானம் வருது. அத வந்து சேவை பண்றாங்க. இது ஒரு தொடர்ச்சியான பந்தத்த பிணைப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு வந்து இறைநிலை, முக்தி நிலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்களே வந்து ஜோதிடம் இதெல்லாம் கத்துட்ருக்கோம். இது ஒரு வகையில வந்து இது மூலமா நாங்க வருமானம் ஈட்டுறதுக்கான முயற்சிகள தான் நம்ம பார்க்க முடியும். இத வந்து சோசியல் மீடியால பப்ளிசைஸ் பண்றோம். இது மூலமா 4 பேருக்கு நல்ல கருத்துக்களை சொல்றோம். இந்த கருத்துக்கள் வந்து மக்கள் அளவுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ, அது மூலமா எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் வருதா, அந்த வருமானம் பணம்ங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து, வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்து பணம்ங்கிறது அடிப்படை தேவையாக மாறிவிட்ட காலம் இது. அதனால இதனால வரக்கூடிய வருமானம் வந்து ஏதோ ஒரு வகையில பயன்பட தான் செய்யும். அதனால எதுவும் வேணாம் முற்றும் துறந்து இந்த வாழ்வில் நாட்டம் இல்லாமல் சந்நியாசம் போகக்கூடிய ஒரு சாமியார்களும் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற கேட்டகரீஸ். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், ஞானிகள் அவங்கலாம் வந்து சமாதி நிலை அடையும்போது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி நிலை, ஆற்றல் நிலை வேற. அதேமாரி நாம் கடவுளாக வணங்கக்கூடிய கடவுள், தனக்குள் உள்ள அறிவை, நானும் இந்த பிரபஞ்சமும் வேறு இல்லை. இந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகள் தான் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கின்றது என்பதை அறிந்து, தன்னையே வந்து த தனக்குள் உள்ள அறிவுத்திறனை மேம்படுத்தி, ஒளி உடலாக மாற்றி, அதன் மூலமாக தன்னை ஆற்றல் நிலையில் மேம்பட்ட நிலையாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற கடவுள்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களை தான் நாம் சமாதி நிலையிலும், கோயில்களிலும் சென்று வழிபட்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ அவர்களை தினமும் நாம் வழிபடும் பொழுது, நிச்சயமாக நம் வாழ்வியல் தேவைகளும் நிறைவேறுகின்றன. அதேபோல நம்மளுடைய ஆன்மீக சார்ந்த அறிவுத்திறனும் மேம்படுகின்றது. நாம் பிறப்பின் நோக்கமும் அதன் மூலமாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளன என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதேபோல இதுபோன்ற ஆன்மீகத் துறையில் சார்ந்து விளங்கக்கூடியவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் மூலமாக நாம் ஒரு தெளிவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதனால இவர வந்து உ உ க வந்து துறவறமெல்லாம் போல, இது மூலமா சம்பாதிக்கிறாருன்னா கூட, அவரு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது மூலமா வருமானத்த பெருக்கிறாரு. மக்களுக்கும் சேவை செய்றாரு. அதில இருக்கக்கூடிய நல்ல பலன்களையும் நம்ம எடுத்துக்கணும். இத வந்து கிரிட்டிசைஸ் பண்றத தாண்டி, இதில அவர் கூறக்கூடிய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை அலசி ஆராய்ஞ்சு, அது நம்மளுக்கு தேவையா? தேவையில்லாதா? நம்மளோட வாழ்க்கையில அத எந்த அளவுக்கு பொருத்தி பார்த்து, நம்மளோட வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கலாம். அதில எந்த தவறும் கிடையாது. ஆனா இவர்களும் சாதாரண மனிதர்கள் போன்றவர்கள் தான். ஆனால் இவர்களுக்குன்னு இருக்கின்ற கிரக அமைப்புகள் வந்து இவர்களை எந்த அளவுக்கு இது போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடும், நாட்டம் கொள்ள செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இவருக்கு நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ம் குடுக்கப்பட்ட நவாம்சத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு லக்னத்திலே கேது இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடம் நீச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடம் சுக்கிரனுடன் சேர்ந்து செவ்வாயும், சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் சார்ந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 6ஆம் இடம் சார்ந்து உச்ச சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் உச்சமாக இருக்கின்றது. 7ஆம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 12ஆம் இடம் சார்ந்து புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில இருக்க அத பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆன்மீகத்துறை சார்ந்து சாதிக்க வேண்டுமென்றால், உங்களுக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய மத நம்பிக்கையை குறிக்கும்.
9ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடுகள், உங்களுடைய போதிக்கும் திறனை குறிக்கும். உங்களுடைய சமூக தொண்டு, போதிக்கும் நீங்க கத்துக்கிட்ட ஒண்ண வந்து மத்தவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்றது 9ஆம் இடம். நீங்க வந்து மற்றவங்க மேல நம்பிக்கை, கடவுள் சார்ந்த ஈடுபாடுகள் செயல்படுவது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அர்ப்பணிக்கக்கூடிய குணம், மற்றவர்களுக்காக வாழக்கூடிய குணம், அது வந்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல வந்து நிறையா கிரக அமைப்புகள் ஒண்ணா சேர்றப்ப, அவங்களுக்கு நிறைய அர்ப்பணிக்க கூடிய குணம் இருக்கும். மோஸ்ட்லி 12ஆம் இடம் சார்ந்து நிறையா கிரக அமைப்புகள் இருக்கிறப்ப, அவங்களுக்கு இந்த உலக வாழ்வியல் நாட்டம் முற்றும் குறைந்துவிடும். அவர்கள் தேவை என்னவோ சிறு சிறு தேவைகளை இங்கே வந்து முடித்துக்கொண்டு, அவர்கள் முக்தி நிலை, மோட்ச நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. 12ஆம் இடத்துல கேது இருந்தா அவங்க வந்து முக்தி மோட்சம் அடைஞ்சிருவாங்கன்னா கிடையாது. ஒரு கிரகம் மட்டும் எல்லாவற்றையும் முடிவு செய்து விடாது. கேது என்பது வந்து மறுபடியும் பிறப்பு எடுக்க வைக்கக்கூடிய கிரகம் தான். கேதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். செவ்வாய்ங்கிறது கடைசி ப்ராடக்ட். அதுதான் படைப்போட நம்ம அம்சம். நம்ம பார்க்கக்கூடிய அம்சம் எல்லாம் செவ்வாயோட அம்சம். அதனால இந்த செவ்வாய், கேது அது மற்றும் எல்லா கிரக அமைப்புகளும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் ஒருவருக்கு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களால் சிறு சிறு அதாவது லக்னமும் 12ஆம் இடமும் தொடர்பு கொண்டு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களால் சிறு சிறு தேவைகளை இந்த வாழ்வியல் சார்ந்து சில போதனைகள் அவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய மெசேஜை சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. மற்றபடி வந்து இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுழற்சி எடுத்து இவர்களுடைய எவல்யூஷன்ஸ் அதாவது இந்த துறையின் மீது இருக்கக்கூடிய அறிவாற்றலை மீண்டும் மீண்டும் பெருக்கிக் கொண்டு இவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல் துறவறம் அடைந்து முற்றும் துறந்து முக்தி மோட்சம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளன. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்போ இவரோட நவாம்சத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ராகு கேது பீடிக்கப்பட்ட அமைப்பு, அமானுஷ்ய தொடர்புகள் நிறைய இருக்கின்றன. அதேபோல் அதை சார்ந்து புதன் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் கூட 12ஆம் இடம் சார்ந்து இருப்பதனால் இவருக்கு வந்து இந்த வாழ்வியல் நாட்டம்ங்கிறது போதும் அப்படிங்கிறதுக்கான முதல் படிநிலைக்கு வந்திருக்காரு இவர் நவாம்சத்தை அடிப்படையில். இவருக்கு இதனால என்ன பிரச்சனைகள் இருக்கும்னா இவருக்கு சுய புகழ் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதேபோல் மற்றும் இவருடைய தலை மற்றும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேபோல் கை கால் சம்மந்தப்பட்ட கை கால் முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நவாம்சம் சொல்லுது. அடுத்து ராசி கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி கட்டம் வந்து இவருக்கு வந்து ஒரு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம்னு பிறந்துட்டாலே அவங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் பிறந்திருக்கிறது மேச ராசியில் பிறந்திருக்காரு. மேச ராசினா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு. ஆனால் லக்னம் வந்து விருச்சகமாக இருக்கிறதுனால சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் இருக்குது. அதே நேரம் சில குழந்தைத்தனமான பக்குவம், கோபம் படும் குணம் மற்றும் சுயத்திறனை இழக்கக்கூடிய திறன்கள் அவர்களுக்கு உண்டு. அதேபோல் இவருக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி மற்றும் 4 கூடியவரான சனி 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். இவருக்கு 6ஆம் இடம் சார்ந்து கேதுவுடன் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் 7ஆம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் சூரியனுடன் புதன் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் பவுந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடம் சார்ந்து உள்ளது. 9ஆம் இடம் சார்ந்து சுக்கிரன் உள்ளது. 12ஆம் இடம் சார்ந்து குருவும் ராகுவும் உள்ளது. இப்போ இவரோட ராசிக்கட்ட அடிப்படையில் இவருக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, நம்ம நவாம்சத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அவருக்கு வந்து சில ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்குது. பட் ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு எப்படி என்ன பிரச்சனைகள் வரும்னா, இவருக்கு வந்து குடும்ப அமைப்பில் அவ்வளோ வலுவான அமைப்பு இல்லைங்க. அது தாமதமான குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றும் இவருக்கு பிளட் ப்ரெஷர்ஸ் அதாவது பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு லக்னாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒருத்தவங்களுக்கு ஆன்மீகம், மதம் மற்றும் துறவறம் இந்த 3 சிறப்பாக இருக்குன்னா 7, 9, 12 இந்த 3 இடங்களும் அதற்கான அதிபதிகளும் சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்கணும். இவரோட லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவருக்கு மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கை நிறையா உள்ளது. அதன் காரணமாக தான் இவர் நிறையா சித்தர் நூல்கள், மத சம்பந்தப்பட்ட குறிப்புகள், நம்மளுடைய
ஆன்மீக சம்மந்தப்பட்ட, மத சம்மந்தப்பட்ட நிறைய நூட்கள எல்லாம் நல்லா படிச்சு, கற்றறிந்து நல்லா அது சம்மந்தப்பட்ட புலமை அவருக்கு இருக்கு. நிறைய நிறைய வந்து மெமரி பவர்ஸ் இருக்கு. நல்லா வந்து அ அத வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த கத்த விஷயத்த போதிக்கக்கூடிய திறன் அவருக்கு நன்றாகவே இருக்கின்றது. 7ஆம் இடம் மத நம்பிக்கை இருக்கின்றது. அதேபோல 9ஆம் இடம் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு, அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொடுத்திருக்கின்றது. நான் கூறியபடி 12ஆம் இடம் சார்ந்து குருவும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஆன்மீக துறவறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்றது. பிரச்சனை என்று சொல்ல முடியாது. அது துறவறம் சம்மந்தப்பட்ட ஒரு நாட்டத்தை கொடுத்திருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்டு சில சமூக ஊடகம் சார்ந்து விளங்க வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும். இல்லை என்றாலும் கூட அவர்கள் ஜோதிடம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஈடுபாடு செலுத்த வேண்டிய அமைப்பை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். இப்ப அவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருந்திருக்கு? இவருடைய கிரகங்கள் சார்ந்து இவரோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாரி இவர் வந்து மத நம்பிக்கை அதிகம் கொண்டவரா இருக்கின்றார். அதேபோல இவருக்கு கேதுவும், சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் உள்ள அமைப்பு இன்ட்யூசன்ஸ் அதிகமா இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்குன்னு இல்ல. கேது, சந்திரன் நெறைய பேருக்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியத முன்னாடியே கணிக்கக்கூடிய திறன் இருக்கும். மற்றவர்களுடைய உணர்வு கேது, சந்திரன் இருந்தாலே வந்து உணர்வுபூர்வமா இருப்பாங்க. உணர்வுகள மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ஆ ம அதுக்கு தகுந்த மாரி மத்தவங்களுக்கு விட்டு குடுத்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். கேதுவோட சந்திரன் சேரும்போது. மற்றும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவான அறிவுத்திறன் இருக்கு. புதன் வக்ரமா இருக்கிறதுனால நல்ல அறிவுத்திறன் இருக்கு. ஆட்சியாவும் இருக்காரு. நல்ல சிந்திக்கும் திறன், அதான் நினைவு திறன் வந்து அவருக்கு நினைவாற்றல்லாம் சிறப்பாகவே இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அ உயர் கற்பனை திறன்லாம் அதிகமா இருக்கு. அதை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. உயர் லட்சியங்கள், உயர் ஆற்றலோட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை, அதோட நான் வந்து சமநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி இவரு கொண்டு இருக்கின்றார். இப்போ வந்து இவருக்கு வந்து இவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டோம். இவருக்கு வந்து இவ இவரோட வாழ்க்கைய எது வந்து இவர வந்து ஆன்மீக நாட்டத்தில ஈடுபடுத்துச்சு? இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப, இவருக்கு வந்து தந்தை அமைப்பு சிறப்பா இல்ல. தாய் தான் இவருக்கு வந்து 4ஆம் இடம் சார்ந்த பலன்களும், 6ஆம் இடம் சார்ந்த பலன்களும் சிறப்பாக இருக்கின்றது. அதன் காரணமா தான் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதேபோல 4ஆம் இடம் சார்ந்த தாய் அமைப்பு இவருக்கு வந்து வலுவான அமைப்பா இருக்கிறதுனால, அவர் சார்ந்த யோகா அமைப்பும் இவருக்கு சிறப்பாக உள்ளன. இவருக்கு தசாபத்தி அடிப்படையில ஃபர்ஸ்ட்டு கேது தசை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து கேது 6ஆம் இடம் சார்ந்து ஆரம்பிச்சிருக்குங்க. அது ஒரு 4 வருஷம். அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிர தசை 9ஆம் இடத்துல என்ன பண்ணுவாரு, அவரு கலை நாட்டத்தை அதிகமா குடுப்பாரு. அதனால தான் அவரு வந்து இள வயசுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கரிங்லாம் பண்ணாரு. மீடியா தொடர்புடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு இருந்துச்சு. கலை தொடர்பான இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. இவரு என்ன பண்ணாருன்னா, இப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசையில பார்த்தீங்கன்னா, நடிப்பு துறையில சிறந்து விளங்கணும்னு நெனச்சிருக்காரு. அதேபோல டைரக்ஷன்ஸ் அது மாரிலாம் போறதுக்கு வந்து சூரியன், புதன் சார்ந்து 8ஆம் இடம் வந்து அவருக்கு வந்து சிறப்பா இருந்ததுனால, டைரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நாட்டங்கள அதிகமா குடுத்துருக்கு. அதனால தான் இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாவே அவர் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நெறையா இருக்கும். இப்போ கூட அவரோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக குரு மாரி உயர் கருத்துக்களையும் சொல்றாரு. அதே நேரத்தில வந்து நடப்புல நடக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்தையுமே பேசுறாரு அவருக்கு. அவருக்கு இன்னும் வந்து அதில உள்ள நாட்டங்கள் வந்து அதில வந்து முற்றிலும் அவருக்கு விலகல அப்படிங்கிறத இது குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சுக்கிர தசையில இது போன்ற அமைப்புகள் 9ஆம் இடம் சார்ந்து அவரு இயங்கியிருக்காரு. அடுத்து வந்து சூரிய தசையில வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அதான் 8ஆம் இடம் சார்ந்துங்கிறப்போ வந்து அவருக்கு இந்த பிரச்சனைகள் சூரியன் 9 மற்றும் 8ஆம் இடத்துக்கு சார்ந்ததுனால, அந்த சூரிய தசை முடியக்கூடிய தருணத்தில தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த அவர் பேசின கருத்துக்கள் வந்து கொஞ்சம் 8ஆம் இடம் சார்ந்து சில கான்ட்ரோவர்சியா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்ததுனால, அவரு வந்து வழக்கு, வம்பு பிரச்சனைகளை சந்திக்கிற மாரி ஆயிடுச்சு. அதே போல நடப்புல நடக்கக்கூடியதும் கூட பார்த்தீங்கன்னா, சந்திர தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சந்திரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து வேலை செய்வாரு. அவரு 9ஆம் அதிபதியும் கூட. அவரு இந்த நேரத்தில வந்து அதிகமா வந்து வேலை அமைப்புல வந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வேலை நாட்டம் அதே நேரத்தில வேலை நாட்டம் வந்து கொஞ்சம் குறையும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இது போன்ற வம்பு, வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு 10 வருடங்கள் வந்து அவருக்கு சந்திர தசை. சந்திர தசை அமோகமாவே இருக்கும். அவரு ஏற்கனவே வந்து நவம்சத்திலேயே அவருக்கு சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால, அவருக்கு சந்திரன் நல்ல பலன்கள தான் செய்றாரு. அடுத்து செவ்வாய் தசைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஆன்மீக நாட்டம், மத நாட்டம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த ராகு தசை வரைக்கும் இவருக்கு வந்து எந்த ஒரு
பெரிய பிரச்சனைகளும் வராது. அதே நேரம் நடப்புல சந்திரன் வந்து 9 மற்றும் 6க்கு ஆப்பரேட் பண்றதுனால, வேலை அமைப்புகள்ல இவர் வந்து சிறப்பா செயல்படாத பட்சத்தில், இவருக்கு நிச்சயமாக இந்த வழக்கு பிரச்சனைகளும், அந்த பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட அ இது வந்து போயிட்டே தான் இருக்கும். அது வந்து இமிடியேட்டா ஸ்டாப் ஆகக்கூடிய அமைப்பு கிடையாது. இன்னொரு 10 வருடங்கள் வந்து இவர் வந்து வழக்குகளையும் சந்திப்பார். வேலை சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளும் இருக்கும். வருமானம், பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். பாக்கிய அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும். அதனால வந்து இவரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான யோக பலன்களையும் அனுபவிப்பார். அதே நேரம் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு, அதை சார்ந்து வாழ்க்கை பயணம் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் அவருக்கு உள்ளன. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராகு தசை வரைக்கும் இவருக்கு வந்து அமோக பலன்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு கல்யாணம், திருமணம் அது போன்ற அமைப்புகள் எப்படி இருக்கும்னா, இவருக்கு வந்து லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதேபோல 12ஆம் இடம் சார்ந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால, மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணா கூட 2 கல்யாணம், 3 கல்யாணம் அப்படிங்கிற மாரி அமைப்பு குடுத்துரும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து அவ்வளோ சுபத்துவமா இல்ல. அதனால இவருக்கு வந்து ம் ஓ திருமண அமைப்புல வந்து இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும். அதே மாரி 5ஆம் அதிபதி 6ல காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் கூட இவருக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு 12ல் மறையிறாரு. கேதுவும் 6ல இருக்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள், தோல்விகள் அதெல்லாம் ரொம்ப லேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இவருக்கு இருக்கு. இப்போ அதேபோல இவருக்கு ஆயுள் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆயுள் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல வர்றதும், 10ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான சூரியன் 6ல வர்றதும், சந்திரன் 6ல வர்றதும், 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல வர்றதும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்ல. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க இவருக்கு. நவாம்சத்தில குறிப்பிட்டபடி இவருக்கு வந்து கொஞ்சம் பிளட் பிரஷர் இது மாரி பிரச்சனைகள் பெரிய மேம்போக்கான பிரச்சனைகள் தானே தவிர, பெரிய பிரச்சனை இல்ல. ஹார்மோன் பிரச்சனைகள், கை, கால் மூட்டு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து புதன் ஆட்சியா இருந்து 8ஆம் இடத்துக்கு வக்கரமா இருந்து ஆரோக்கியத்த நல்லா சிறப்பான ஆயுள குடுக்குறாரு. அதே நேரம் இவருக்கு மனக்குழப்பங்கள் நெறையா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்ணி அதுலேருந்து வெளிவர போறாரு அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டம் சொல்லும். மற்றபடி எல்லா அமைப்புகளும் சிறப்பாக ஒருங்கே அமைப்பெற்ற நல்ல யோகமான ஜாதகம் தாங்க. நல்ல பொருளாதார முன்னேற்றம். இவர் வந்து இவருக்குன்னு ஒரு அதான் பரம்பரை ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மூலமா வருமானத்த பெருக்கிட்டு இருக்காரு. கார்ப்பரேட் லெவல்ல நல்ல லெவல்ல இவரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகள இவரு ஏற்படுத்தியிருக்காரு. இன்னும் இவருக்கு வந்து அதான் சந்திர திசையா இருக்கட்டும், செவ்வாய் திசையா இருக்கட்டும், ராகு திசை வர வரைக்குமே இவருக்கு சிறப்பான பலன்கள தான் தரும். அதே நேரம் இவர் குடும்பம் எல்லாரோடையும் சேர்ந்து இயங்கக்கூடிய அமைப்புல இவருக்கு வந்து அது வந்து நல்ல அமோகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் இவர பத்தி நான் இன்னைக்கு கூறக்கூடிய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கம் தருகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.